பெரியாரை துணைக்கோடல் என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உறா அமைமுற் காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் வராமல் காக்க வல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும். அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேறுகளையும் விட பெரும் பேறாகும். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையும் லெல்லாந் தலை. அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராயிருப்பவரொடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளருக்கு நன்மை பயக்கும். தக்காரினத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்த தில். அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகையவர்களால் எந்தவித தீங்கையும் விளைவிக்க முடியாது. இடிக்குந் துணையாரை யாழ்வாரையாரே கெடுக்கும் தகைமையவர். இடித்துரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பா ரிலானுங் கெடும். குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். முதலிலார் கூதியமில்லை மதலையான் சார்பிலார் கில்லை நிலை. கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாயில்லாத நிலையை போன்றதேயாகும். பல்லார் பகை கொளலிற் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்க கூடியதாகும்.